மார்க்கெட் ஃபால் ஆகும்போது மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்கும் சேர்ந்தே ஃபால் ஆகும். பட் ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் ஃபால் ஆகாம அதே ரேஞ்சில் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ் மார்க்கெட் ஃபாலுக்கு ஆப்போசிட்டா அப் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். பட் ஒரு சில மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் மேலேயும் போகாம கீழே வராம ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கும். இந்த அக்குமுலேஷனோட வால்யூம் அந்த ஸ்டாக்ல இதுவரைக்கும் ட்ரேடிங் ஆகாத அளவுக்கு பில்டப் பண்ண எப்படி இருக்கும், அப்படி ஒரு எக்ஸாசன் வால்யூம் பில்டப் பண்ண ஸ்டாக்கை பத்தி டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபைனலா இந்த வீடியோ மல்டிபேக்கர் ஸ்டாக் ஃபைண்டிங், நான் வில்லேஜ் ட்ரேடர். ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அபிஷியல் டெலிகிராம் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட்டோட லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் கரண்ட் ஹை மொமெண்டம் ஸ்டாக் அண்ட் அப்கமிங் ஹை மொமெண்டம் ஸ்டாக் பத்தி டீடைலா ஷேர் பண்றோம். அண்ட் அடிஷனலா டெக்னிக்கல் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கான நாலேஜ் மெட்டீரியலும் ஷேர் பண்றோம். சோ நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோலையும் நான் சொல்ற ஒரே ஒரு மந்திரம், ஸ்டாக் மார்க்கெட் மும்மூர்த்திகள் பிரைஸ், வால்யூம் அண்ட் மொமெண்டம். இதுல பிரைஸ் அண்ட் வால்யூம் உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி. இந்த ரெண்டு சகோதரர்கள்ல ஒரு சகோதரர் இப்போ யானை பலத்துல ரெடியா இருக்காரு. அண்ட் இப்போ அவரோட உடன் பிறந்த மற்றொரு சகோதரர்களான பிரைஸ் ஜெட் வேகத்துல மேல தூக்கிட்டு போறாரு. எஸ், அப்படி ஜெட் வேகத்துல போற ஸ்டாக் தான் சிட்டி யூனியன் பேங்க். இந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸ் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக கொஞ்சம் காமெடி கலந்து சொல்லியிருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே இல்லனா நார்மல் வேலை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல. மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணலாம். மந்த்லி சார்ட்ல ப்ரீவியஸ் ஹிஸ்டரி செக் பண்ணும்போது நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன அந்த மல்டிபேக்கர் ஸ்டாக் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த ஸ்பாட்ல ஒரு 125% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அந்த மல்டிபேக்கர் ஸ்டாக் ஸ்ட்ராட்டஜியோட வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல லிங்க்லயும் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் 2016 இருந்துட்டு ஜனவரி 2020 வரைக்கும் ஸ்டாக் ஒரு சூப்பர் ரேலி, ஆல்மோஸ்ட் 2x ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. தென் ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. அதோட ஹை வேல்யூ 249 ரூபாய் இருந்துட்டு 110 ரூபாய் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 57% வரைக்கும் கரெக்டா இருக்கு. அதுவும் வித்தின் 3 மந்த்ஸ்ல. ஃபாலுக்கு அப்புறம் ஸ்டாக் 4 இயர்ஸ்க்கு சைடு தான் ட்ரேடிங் இருக்கு. இப்போ பிரைஸை பொறுத்த வரைக்கும் நோ பாசிட்டிவ் சைன், அட் த சேம் டைம் நோ நெகட்டிவ் சைன், நியூட்ரல் சைடுல தான் இருக்கு. சோ இப்போ ஸ்டாக்கோட மும்மூர்த்திகள் ஒருத்தரான பிரைஸ் சைலண்ட் மோட்ல இருக்காரு. ரெண்டாவது மூர்த்தி வால்யூமை பார்க்கிறதுக்கு முன்னாடி மூணாவது மூர்த்தியான மொமெண்டமா பார்க்கலாம். மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் RSI மந்த்லி சார்ட்ல பிலோ 60 லெவல் இருக்கு. சோ மூணாவது மூர்த்தியும் சைலண்ட் மோட் தான். இப்போ மூணு மூர்த்திகளை ரெண்டு மூர்த்தி சைலண்ட்ல இருக்காங்க. ஓகே, நோ வரிஸ். இப்போ மூணாவது மூர்த்தியான வால்யூமை பார்க்கலாம். பாத்தீங்களா, சேட்டக்கார பையன் சார் இந்த மூணாவது மூர்த்தி வால்யூம். ரெண்டு மூர்த்தியும் சைலண்டா இருக்கும்போது இந்த ஒரு மூர்த்தி மட்டும் பாருங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. இங்க மார்ச் 2020 ஸ்டாக்கோட பிரைஸ் 40% வரைக்கும் ஃபால் ஆச்சு. அப்பெல்லாம் சைலண்டா இருந்த நம்ம ரெண்டாவது மூர்த்தி வால்யூம் இப்ப என்னடா சைடு வேஸ்ல ரொம்ப வயலண்டா பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்பாட்டை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. மார்க்கெட் இந்த மந்த் பிளட் பாத்ல இருந்தா இந்த ஸ்டாக் மட்டும் ஆப்போசிட்டா வால்யூம் பில்டப் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லங்க, 175 மில்லியன்ஸ் வரைக்கும் பில்டப் ஆயிருக்கு. இத சிம்பிளா சொல்லணும்னா ராக்கெட்ல ஃபில் பண்ண ஃபியூல் மாதிரி ஃப்ளை ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. இப்ப மும்மூர்த்தியில ஒரு மூர்த்தி மட்டும் தான் பாசிட்டிவ், மத்த ரெண்டு மூர்த்தியும் சைலண்ட்ல இருக்காங்க. பட் எப்பவுமே மும்மூர்த்தியில ஃபர்ஸ்ட் மூர்த்தி சப்போர்ட் பண்றதுக்கு பேட்டர்ன் ஒருத்தர் வருவாரு. அவரை பத்தியும் பார்த்துடலாம். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட், ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் 3 ரெசிஸ்டன்ஸ் இந்த ஸ்டாக்குக்கு. இந்த பேட்டர்ன் பையன் தான் சார் கேட்டை மூடி வச்சிருக்கான். இவன் மட்டும் கேட்டை ஓபன் பண்ணா போதும், இந்த பிரைஸும் மொமெண்டமும் மேல சும்மா பறந்துகிட்டு போகும். கேட்டை ஓபன் பண்றதுக்கு பிரைஸுக்கு தெம்பு வேணும்ல, அண்ட் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும்ல. அதான் இந்த ஸ்பாட்ல கன்சாலிடேஷன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த கேண்டோட வால்யூம்ல எனர்ஜியை பில்டப் பண்ணிட்டு இருக்குது. இந்த ரெட் கேண்டோட வால்யூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வீக்லி சார்ட்ல பிரைஸ் இந்த ஸ்பாட்ல மார்னிங் ஸ்டார் கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்னிங் ஸ்டார் பேட்டர்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். அண்ட் லாஸ்ட் வீக் கேண்டில் தான் இவ்வளவு வால்யூம் பில்டப் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் வீக்ல தான் மார்க்கெட் ஃபுல்லா ஃபால் ஆச்சு. பட் இங்க மட்டும் வால்யூம் பில்டப் ஆயிருக்குது. அண்ட் வீக்லி சார்ட்லயும் RSI பிலோ 60 லெவல்ல தான் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ டெய்லி சார்ட்ல பிரைஸ் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் ரைசிங் சேனல் பேட்டர்ன்ல ட்ரேடிங் ஆகுது. லாஸ்ட் வீக்ல பிரைஸ் கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கு. அண்ட் டில் டேட் வரைக்கும் ஒரு இன்சைட் ரேஞ்சில தான் கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டே டைம் ஃப்ரேம்ல இந்த கேப் தான் ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட். அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் தான் செகண்ட் லெவல் சப்போர்ட். எப்பவும் ஒரு ஸ்டாக் ரொம்ப வாலட்டைலா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சோ 5th ஸ்டாக்கோட வாலட்டிலிட்டி செக் பண்ணலாம். வாலட்டிலிட்டி செக் பண்றதுக்கு பொலிஞ்சர் பேண்டை கூப்பிடலாம். இப்போ அவரும் வந்துட்டாரு. பொலிஞ்சர் பேண்டை ஒரு ஸ்டாக்கோட வாலட்டிலிட்டி செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பாட்டை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இங்க கேண்டில் அவுட் சைட் ரேஞ்சில போயிருக்கு. தென் அகைன் இன்சைட் ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் உள்ளே வெளியே. ஸ்டாக்கோட பிரைஸ் எப்ப பேண்டை விட்டு வெளியே போனாலும் அகைன் பேண்டோட சென்டருக்கு வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா ஆல்ரெடி இருந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பாட்டை அப்சர்வ் பண்ணுங்க. கீழே உள்ளே வெளியே வந்திருக்கு. அண்ட் ஸ்மால் அப்வர்ட் டைரக்ஷன்.
அண்ட் இங்க வெளியே உள்ளே வந்திருக்கு அண்ட் அகைன் ஒரு ஸ்மால் டவுன் ஃபால். இந்த ஸ்பாட்லயும் வெளியே உள்ள வந்திருக்கு அகைன் ஒரு டவுன் ஃபால். பொலிஞ்சர் பேண்ட் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு நல்ல டெக்னிக்கல் டூல். டெய்லி சார்ட்ல RSI 60 லெவல பிரேக் அவுட் பண்ணிட்டு அகைன் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. இப்போ 3 டைம் ஃப்ரேம்ல ஒரே ஒரு டைம் ஃப்ரேம்ல RSI 60 லெவல பிரேக் அவுட் பண்ணிருக்கு. இந்த ஸ்பாட்ல பிரைஸ் பொலிஞ்சர் பேண்ட பிரேக் அவுட் பண்ணிருக்கு. பட் மார்க்கெட் க்ளோசிங்ல அப்பர் பேண்டோட கீழ தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எப்பவுமே கேண்டலோட க்ளோசிங் பொலிஞ்சர் பேண்டுக்கு மேல இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். அண்ட் டுடே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் லெவல டச் பண்ணிட்டு கீழ வந்திருக்கு. ஐ திங்க் இன்னும் பிரைஸுக்கு எனர்ஜி வேணும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிஸ்டன்ஸ் கதவை திறக்கிறதுக்கு. ஹவர்லி சார்ட்ல பிரைஸ் இந்த ஸ்பாட்ல கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கு. தென் பொலிஞ்சர் பேண்டை விட்டு வெளியே ட்ரேடிங் ஆயிருக்கு. ஃபைனலா ஸ்டாக்கோட பிரைஸ இந்த பொலிஞ்சர் பேண்ட் இன்சைடுக்குள்ள கொண்டு வந்து ட்ரேடிங் ஆயிருக்கு. இதுதான் பொலிஞ்சர் பேண்டோட பவர். டுடே மார்க்கெட் ஓப்பனிங் நல்லாவே இருந்திருக்கு. வால்யூம் சூப்பராகவே பில்டப் ஆயிருக்கு. RSIயும் above 60 லெவல்ல ட்ரேடிங் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் 5 ஹவர்ஸும் ஃபர்ஸ்ட் ஹவர் கேண்டலுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. என்ட்ரி எக்ஸிட்ட பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரைஸை பொறுத்த வரைக்கும் ஹவர்லி அண்ட் டெய்லியில ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. இது ஒரு ஷார்ட் டர்ம் மூவ்மெண்ட். பட் வீக்லி மந்த்லி பொறுத்த வரைக்கும் சைடுவேஸ்ல தான் இருக்கு. வால்யூமை பொறுத்த வரைக்கும் மந்த்லி வீக்லி டெய்லி ஹவர்லி 4 டைம் ஃப்ரேம்லயும் எக்ஸ்ட்ராடனரியா பில்டப் ஆயிருக்கு. மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் டெய்லி அண்ட் ஹவர்ல RSI 60 லெவலுக்கு மேல ட்ரேடிங் ஆகுது. பட் வீக்லி அண்ட் மந்த்லில நியர் பை 60 லெவல்ல ட்ரேடிங் ஆகுது. பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் அதோட பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவலான கதவு கிட்ட தான் ட்ரேடிங் ஆகுது. வொலட்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹவர்லி அண்ட் டெய்லி ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. பட் வீக்லி அண்ட் மந்த்லில ஸ்கியூசிங் லெவல்ல தான் இருக்கு. 7 ஸ்டெப்ல 5 ஸ்டெப்பை பார்த்தாச்சு. பேலன்ஸ் 2 ஸ்டெப் உங்களோட ஹோம் ஒர்க். நீங்க இந்த 2 ஸ்டெப்பை பத்தின டீடைல்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்ட்ரி எக்ஸிட்டை பத்தி பார்க்கலாம். என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 175. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகணும் அண்ட் above 175 குட் என்ட்ரியா இருக்கும். ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்கோட கிரீன் கேண்டில் லோ தான் பெஸ்ட் ஸ்டாப் லாஸா இருக்கும். பட் ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லோவை ஸ்டாப் லாஸா செட் பண்ணலாம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் 1:2 1:3 ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. இது மேண்டட்டரி. இன்னும் ஒரு முக்கியமான செக்மெண்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இந்த என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த ஸ்டாக்கை என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் வேலை இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் எடுங்க. ஃபைனலா நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இப்ப இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இதோட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கதவு திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணுது. லெட்ஸ் சி கதவு திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணுதா இல்ல கதவை உடைச்சிட்டு வெளியே வரப்போதான்னு. அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் பேசாம உள்ளே தூங்க போறேன்னு சைடு வெஸ்ட் ட்ரேடிங் ஆக போதான்னு. பட் நான் இந்த கதவை உடைச்சிட்டு வெளியே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். லெட்ஸ் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் ஸ்டே டியூன்ட் வித் வில்லேஜ் ட்ரேடர்.